Hi students, நம்ம last classல வந்துட்டு impact of industrial revolution in England. இங்கிலாந்துல இருந்த industrial revolutionோட impact வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்தோம். So environment and living conditionsல என்னென்ன impact வந்தது, urbanization பார்த்தோம், socio-economic consequences பார்த்தோம், லாஸ்டா வந்துட்டு labor movement பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா spread of industrial revolution, அதாவது பிரான்ஸ் and ஜெர்மனி இந்த ரெண்டு கண்ட்ரீஸ்லயும் industrial revolution வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ பேஜ் நம்பர் 134 எடுத்துக்கோங்க. spread of industrial revolution in France. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு industrial revolution in France. France did not possess as much natural resource as England. ஸோ ஃப்ரான்ஸில் வந்துட்டு இங்கிலாண்டில் இருக்கிற அளவுக்கு வந்துட்டு நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்துட்டு இல்லை. ஸோ இங்கிலாண்டோட வெல்த் வந்துட்டு ஃப்ரான்ஸ் கிட்ட இல்லாத சொல்கிறாங்க. ஃப்ரான்ஸ் டிட் நாட் பொசஸ் ஆஸ் மச் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆஸ் இங்கிலாந்து. The political instability caused by the French Revolution and the prolonged Napoleonic Wars were rigged. So political instability, இந்த French Revolutionனால வந்த political instabilityயும் இந்த Napoleonic Wars இந்த வார்னால வந்த அவங்களோட அந்த டைம்ல இருந்த ரெண்டும் சேர்ந்து வந்துட்டு இந்த பிரான்ஸோட ரிசோர்சஸ், நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாமே அழிய காரணமா இருந்தது. rigged the country. Many of those French businessmen who had sought refuge in Britain during the Revolution on their return to France after Napoleonic Wars used British technology. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு பிரிட்டன், அதாவது வந்துட்டு ஃப்ரெஞ்ச் பிஸ்னஸ்மேன்ஸ்லாம் வந்துட்டு யார் பிரிட்டன் கிட்ட அந்த ரெவல்யூஷன் அப்போ இருந்தாங்களோ, அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்போ யார் வந்துட்டு எந்தெந்த ஃப்ரெஞ்ச் பிஸ்னஸ்மேன்ஸ் வந்துட்டு இந்த பிரிட்டன் கிட்ட ரெஃப்யூஜியாக இருந்தாங்களோ அவங்க வந்துட்டு ஃப்ரான்ஸுக்கு ரிட்டர்ன் ஆன பிறகு அவங்க யூஸ் பண்ண டெக்னாலஜி எல்லாத்தையுமே வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. This helped to accomplish industrial revolution in their country. ஸோ அவங்க வந்துட்டு அங்கிருந்து அவங்க யூஸ் பண்ண அந்த ஃப்ரெஞ்ச் பிஸ்னஸ்மேன் பிரிட்டனில் இருந்தப்ப பிரிட்டன் யூஸ் பண்ண டெக்னாலஜி எல்லாத்தையும் பார்த்து அதை கற்றுக்கிட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட ஃப்ரான்ஸ் கண்ட்ரியில் வந்துட்டு பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த கண்ட்ரியில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வர்றதுக்கு வந்துட்டு ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. The adoption of British made spindles led to twofold increase in French textile production during 1830 to 1860. ஸோ பிரிட்டிஷ், அதாவது வந்துட்டு பிரிட்டிஷ் அடாப்ட் பண்ண அந்த ஸ்பிண்டில் மில்ஸ் அந்த இதை வந்துட்டு இவங்க ஃப்ரான்ஸ் வந்துட்டு அடாப்ட் பண்ணாங்க. ஸோ இது மூலமா ஃப்ரான்ஸோட டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு. எந்த பீரியட்னு பார்த்தீங்கன்னா 1830 to 1860 வந்துட்டு இந்த ஃப்ரான்ஸோட டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு. எப்படின்னா பிரிட்டிஷ் மேட் பண்ண அந்த ஸ்பிண்டில்ஸை வந்துட்டு இவங்க வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. The Francois de Wendel family brought British technology to Rouen. ஸோ இந்த ஃப்ரான்சோசிஸ் டி வெண்ட்லே அப்படிங்கிற இவங்க வந்துட்டு ஒரு ஃபேமிலி. ஸோ அவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷோட டெக்னாலஜிஸ், அவங்க யூஸ் பண்ண மிஷின்ஸ், அவங்க யூஸ் பண்ண டெக்னிக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு லொரைனுக்கு வந்துட்டு கொண்டு வராங்க. The family introduced steam engine in coal mining and puddling kilns for iron smelting. ஸோ வந்துட்டு அவங்க என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா இவர் தான் வந்துட்டு ஃப்ரான்சோயிஸ் டி வெண்டல், இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ இவங்க வந்துட்டு தே இன்ட்ரடியூஸ் பிரிட்டிஷ் டெக்னாலஜி டு லொரைன். இவங்க என்ன கொண்டு வராங்கன்னா தே ப்ராட் ஸ்டீம் இன்ஜின், பிரிட்டிஷ் இன்வென்ட் பண்ண ஸ்டீம் இன்ஜினையும் அதே மாதிரி அந்த புட்டிங் கில்ன்ஸ், அதாவது அயனை வந்துட்டு மெல்ட் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டீம் இன்ஜின்ஸை வந்துட்டு கோல் மைனிங்கில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டத்தையும் வந்துட்டு இந்த லொரைனுங்கிற இந்த பிளேஸில் வந்துட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. By the 1860s, the de Wendel family employed over 10,000 workers. ஸோ 1860s பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு கீழே வந்துட்டு 10,000 ஒர்க்கர்ஸ் வந்துட்டு எம்ப்ளாயீஸாக இருக்காங்க. By diversifying its business, it entered other heavy industries such as railroad construction and shipbuilding. So டைவர்சிஃபையிங் பிஸ்னஸ்னால வந்துட்டு அதர் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இந்த டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அயன் இண்டஸ்ட்ரி இல்லாமல் அதர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இங்கே வர ஆரம்பிக்குது. அதாவது ரெயில் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஷிப் பில்டிங் எல்லாமே வந்துட்டு ஃப்ரான்ஸ்க்கு வந்துட்டு வர ஆரம்பிக்குது. ஸோ இவங்க தான் ஃப்ரான்சோசிஸ் டி வெண்ட்லே, இவங்க தான் வந்துட்டு தே இன்ட்ரடியூஸ் பிரிட்டிஷ் டெக்னாலஜி டு லொரைன். ஃபஸ்ட்டாக பிரிட்டிஷோட டெக்னாலஜி வந்துட்டு லொரைனில் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு கேட்டால் ஃப்ரான்சோசிஸ் டி Wendel.
The town of the Mulhouse in the province of Alaska rose to the prominence for its dyes that brought many designers there. ஸோ இந்த ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டவுன், ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராவின்ஸ், அதாவது ஒரு ஸ்டேட், அதுதான் வந்துட்டு அலஸ்கா ரோஸ் அப்படிங்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு டவுன் தான் வந்துட்டு முல்ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு டவுன். ஸோ இது வந்துட்டு எதுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டைஸ், அந்த வந்துட்டு அந்த கிளாத்தில் இருக்கக்கூடிய டைஸோட மேனுஃபேக்சரிங்கில் ரொம்பவே வந்துட்டு ஃபேமஸாக இருந்தது. ஸோ அதனால வேர்ல்டு ஓவரில் இருக்கக்கூடிய டிசைனர்ஸ் எல்லாரும் இங்கே வர ஆரம்பித்தாங்க. From this foundation, Mulhouse diversified into the growing heavy industry of the region and became prominent as a maker of machines. ஸோ இது ஒரு ஃபவுண்டேஷனாக வச்சு முல்ஹவுஸ் இது வந்துட்டு என்னவா மாறுச்சுன்னா ஒரு க்ரோயிங் ஹெவி இண்டஸ்ட்ரி ரீஜனாக வந்துட்டு மாற ஆரம்பிச்சுது. அதே மாதிரி ஆரம்பிச்சு நல்லா க்ரோ ஆகி அண்ட் இட் பிகேம் எ ப்ராமினன்ட் ஆஸ் எ மேக்கர் ஆஃப் மிஷின்ஸ். மிஷின் மேக்கர்ஸில் ஒரு ப்ராமினன்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீஜனாக வந்துட்டு மாறுச்சு. செயின்ட் சார்மோட்ஸ் ஆன் டெவலப்மெண்ட்ஸ் இன் அயர்ன் ப்ரொடக்ஷன். ஸோ இவங்க வந்துட்டு இந்த செயின்ட் சாமன்ஸா அப்படிங்கிறவர் வந்துட்டு அயர்ன் ப்ரொடக்ஷன் வந்துட்டு டெவலப் பண்ணார். In 1820, the British technology of refining cast iron began to be used in this town. ஸோ இந்த டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயின்ட் சாமன் இந்த டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா 1820s பிரிட்டிஷ் டெக்னாலஜி, ஸோ அவங்க எப்படி வந்துட்டு அயனை வந்துட்டு கேஸ்ட் அயனை ரிஃபைன் பண்ணாங்களோ அந்த டெக்னாலஜியே வந்துட்டு இவங்களும் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த டவுனில். In 1832, the first French railroad, Stent Aitny Andrews line was opened. ஸோ 1832 தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ரயில் ரோட் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. அந்த ரயில் ரோட் லைன் பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் எய்ட்னி ஆண்ட்ரியூக்ஸ் அப்படிங்கிற அந்த லைனை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. நியூமரஸ் ரயில் ரோட் லைன்ஸ் ஃபாலோட். ஸோ அதுக்கப்புறம் நியூமரஸ் ரயில் ரோட் வந்துட்டு வர ஆரம்பிச்சுது. பை த எண்ட் ஆஃப் 19th century, France had become the ப்ராமினன்ட் ஃபார் ஆட்டோமொபைல். ஸோ 19th centuryயோட எண்ட் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் வந்துட்டு எதுக்கு ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே ப்ராமினெண்ட்டாக, அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. The two biggest automobile companies of today's France were started in 1891. ஸோ இப்போ இருக்கக்கூடிய டுடேஸ் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் ஆட்டோமொபைல் கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1891 ஸ்டார்ட் பண்ணாங்க. Armand Pigot produced his first batch of automobiles. So he is a man. Armand Pigot இவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டாக ஆட்டோமொபைல்ஸ் அந்த பேட்சை ஃபஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணது இவர் தான். In 1898, Louis Renault built the quadricycle from which he began to produce in large quantities under his company, the Society Renault Frise, Company Renault Brothers. ஸோ வந்துட்டு இவர் தான் வந்துட்டு 1898 லூயிஸ் ரெனால்ட் அப்படிங்க வந்துட்டு ஃபஸ்ட்டாக குவாட்ரிசைக்கிளை வந்துட்டு பில்ட் பண்ணுறாரு. ஸோ அதிலிருந்து அது ஒரு பிகினிங் பாயிண்ட்டை எடுத்து லார்ஜ் குவான்டிட்டிஸை வந்துட்டு இதில் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அந்த கம்பெனி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த சொசைட்டி ரெனால்ட் ஃப்ரியர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களோட கம்பெனி பேர். ஸோ இதான் வந்துட்டு ஓல்டு மாடல் ரெனால்ட் கார்ஸ். ஸோ இவங்க ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஓல்டு மாடல் ரெனால்ட் கார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஃப்ரான்ஸில் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் ஜெர்மனி. ஸோ ஜெர்மனியில் எப்படி வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இருந்துச்சு. ஜெர்மனி ஹேட் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ரெக்வயர்ட் ஃபார் அன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ ஃப்ரான்ஸில் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இங்கிலாந்து அளவுக்கு இல்லைனாலும் இல்லை அவங்கக்கிட்ட, ஆனால் ஜெர்மனி கிட்ட வந்துட்டு இங்கிலாண்டில் இருக்க அளவுக்கு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அவங்கக்கிட்ட இல்லைனாலும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு தேவைப்படக்கூடிய அளவு வந்துட்டு இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்துட்டு இருந்தது. Large coal reserves were located in the areas of Saar, Ruhr, Upper Silesia and Saxony. ஸோ வந்துட்டு இந்த கோல் மைன்ஸ்லாம் கோல் ரிசர்வ்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் லொக்கேட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா சார், ரூர், அப்பர் சில்சியா அண்ட் செசோனி இந்த 4 பிளேஸில் வந்துட்டு லொக்கேட் பண்ணுறாங்க. அயர்ன் வாஸ் டெபாசிட்டட் இன் த ஏரியாஸ் ஆஃப் எர்சிபிரிட்ஜ், ஹார்ஸ் மவுண்டைன்ஸ் அண்ட் அப்பர் செல்சியா அகெயின். ஸோ வந்துட்டு அயன் டெபாசிட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக எந்தெந்த ஏரியாஸ்னா இந்த எர்சி பிரிட்ஜ், ஹார்ஸ் மவுண்டைன் அண்ட் அப்பர் சில்சியா இந்த பிளேசஸ்லாம் வந்துட்டு அயன் டெபாசிட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஜெர்மனிஸ் மெயின் சேலஞ்ச் வாஸ் இட் feudal socio-political structure perpetuating the practice of serfdom and their unhelpful license policies for establishing factories.
ஸோ ஜெர்மனியோட மெயின் சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அவங்களோட சொசைட்டி, அதே மாதிரி அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இது, அண்ட் அதே மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா சில லைசன்ஸ், சில பாலிசிஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ அவங்க ப்ராக்டிஸில் இருந்த அந்த பாலிசிஸ் அண்ட் லைசன்ஸ் இந்த ரெண்டுத்தையும் தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மேஜர் சேலஞ்சாகவே இருந்தது. அதான் சொல்கிறாங்க, ஜெர்மனிஸ் மெயின் சேலஞ்ச் was its feudal socio-political structure and the practice of serfdom and their unhelpful license policies for establishing factories. In addition, only two major ports, Bremen and Hamburg, had clear and secure access to the North Sea. ஸோ இது மட்டும் இல்லாமல் ரெண்டு மேஜர் போர்ட்ஸ் தான் இருந்தது. என்னென்ன போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிரிமன் அண்ட் ஹாம்பர்க், இந்த ரெண்டு மேஜர் போர்ட்ஸ் தான் இருந்தது. அந்த ரெண்டு மேஜர் போர்ட்ஸ் வழியாக மட்டும்தான் நார்த் சீக்கு வந்துட்டு ஒரு கிளியர் ரூட் வந்துட்டு இருந்துச்சு. But the most significant challenge to Germany's industrial revolution was its political setup. So இதெல்லாமே ஒரு சேலஞ்சாக இருந்தாலும் ரொம்ப மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் சேலஞ்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், ஜெர்மனியில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் சேலஞ்ச் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட், அவங்களோட பொலிட்டிக்கல் செட்டப், இதுதான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மெயின் சிக்னிஃபிகண்ட் ஒரு சேலஞ்சாகவே இருந்தது. Before 1871, Germany was made of numerous German states with Prussia being the biggest. ஸோ வந்துட்டு பிஃபோர் 1871க்கு முன்னாடி வரைக்கும் ஜெர்மனி அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய ஸ்டேட்ஸ், நியூமரஸ் ஜெர்மன் ஸ்டேட்ஸ் அதில் அந்த ஜெர்மனிக்குள்ளே இருந்தது. அதில் பிக்கஸ்ட் ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா புருசியா. இதான் வந்துட்டு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்லேயே வந்துட்டு பிக்கஸ்ட் ஸ்டேட்ஸாக இருந்தது. Railroads served Germany well in its industrial development as also in its unification. ஸோ ரயில்ரோட், ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ரயில்வே ட்ராக்ஸ் தான் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. ஏன்னா அது எல்லாமே யூனிஃபிகேஷனோடு இருந்தது. The first railroad line opened on December 1835 and ran between Nuremberg and Frankfurt. ஸோ ஃபஸ்ட்டு ஜெர்மனியில் ரயில் ரோடு எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 1835 ஓப்பன் பண்ணுறாங்க. எதுக்கடையின்னு பார்த்தீங்கன்னா நுரம்பர்க் அண்ட் ஃப்ரத் இந்த ரெண்டு பிளேசஸுக்கும் நடுவில் வந்துட்டு அந்த ரயில்வே ட்ராக் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. In 1842, the Prussian government created the railway fund in order to finance railroad construction project. ஸோ 1842 பார்த்தீங்கன்னா இந்த ப்ருஷியன் கவர்மெண்ட் வந்துட்டு என்ன கிரியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஃபண்டை வந்துட்டு கிரியேட் பண்ணுறாங்க. ரயில்வே ஃபண்டை வந்துட்டு கிரியேட் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ட்ராக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அந்த ஃபண்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. இன் புருஷியா பெர்லின் became a center of railroad network. ஸோ வந்துட்டு பெர்லின் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், அது வந்துட்டு புருஷியாவில் தான் இருக்குது. ஸோ புருஷியாவில் இந்த பெர்லின் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பிகேம் சென்டர், அந்த ரயில்வே நெட்வொர்க்குக்கு ஒரு சென்டர் பிளேஸாக இருந்தது. Railroads connected the members of Zollverein and made trade and commerce more vibrant. ஸோ இந்த ரயில்ரோட்ஸ் வந்துட்டு யாரை கனெக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் ஜோல்வெரின், அவங்களையும் இவங்களையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறாங்க, இப்போ புருஷியாவில் இருக்கக்கூடியவங்களையும். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்துட்டு ரொம்ப வைப்ரண்ட்டாக நடக்க ஆரம்பிக்குது. In 1871, Prussia finally united Germany. ஸோ பிஃபோர் 1871 வரைக்கும் அந்த ஜெர்மனில் நிறைய ஜெர்மன் ஸ்டேட்ஸ் இருந்தது. ஆனால் ஆஃப்டர் 1871 பார்த்தீங்க அப்படின்னா புருஷியா வந்துட்டு ஜெர்மனி கூட வந்துட்டு யுனைட் ஆகுது. Germany emerged as the most industrialized country by the end of 19th century. ஸோ அதுக்கப்புறம் புருஷியா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸும் யுனைட் ஆனதுக்கப்புறம் ஜெர்மனி தான் வந்துட்டு ரொம்ப அதிக இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ்லேயே வந்துட்டு நம்பர் 1 கண்ட்ரியாக வந்துட்டு 19th சென்ச்சுரியோட எண்டில் வந்துட்டு மாறுது. Germany surpassed the home of the Industrial Revolution, Great Britain, and proved a competitor to the United States. ஸோ இந்த ஜெர்மனி வந்துட்டு எதை சர்ப்ரஸ் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டார்ட் ஆனதுலேயே வந்துட்டு கிரேட் பிரிட்டன் தான். அவங்களையே சப்ரஸ் பண்ணிட்டு இவங்க மேலே போயிட்டு அவங்க யாருக்கு காம்படிட்டராக வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு வந்துட்டு காம்படிட்டராக வந்தாங்க. In electrics, Germany offered companies like Siemens. ஸோ வந்துட்டு எலக்ட்ரிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனியில் இருந்தக்கூடிய கம்பெனிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா Siemens. In chemicals, Germany excelled in the production of potassium salt, dyes, pharmaceutical products and synthetics. So
கெமிக்கல்ஸ் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே என்னென்ன ப்ரொடக்ஷன் ஜெர்மனியில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சால்ட், டைஸ், பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், சிந்தட்டிக்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஜெர்மனியில் இருந்தது. கம்பெனிஸ் லைக் பேயர் அண்ட் ஹார்சஸ் லெட் த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஆஃப் ஜெர்மனி. ஸோ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேயர் அண்ட் ஹியோஸ்ட் இந்த ரெண்டு இது வந்துட்டு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸாக இருந்தது. Germany became a leader in automobile industry. So automobile industry all over the world வந்து ஜெர்மனி தான் வந்துட்டு ஒரு லீடர் மாதிரி இருந்துச்சு. Daimler and Benz became the most popular brands of automobiles in Germany and the world. So world and Germanyல வந்துட்டு ரொம்பவே பாப்புலரான பிராண்ட் ஆட்டோமொபைல்ஸ் ரொம்ப பாப்புலர் பிராண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பென்ஸ் அண்ட் டைம்லர் அப்படிங்கிற இந்த ரெண்டு பிராண்டு தான் வந்துட்டு ஆல் ஓவர் வேர்ல்டில் ஆட்டோமொபைல்ஸில் பாப்புலரான பிராண்டாக வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஜெர்மனியில் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம்னா ஸ்ப்ரெட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனியில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு கிளாஸில் என்ன பார்க்கலாம்னா செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்காவில் வந்து செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.